प्रातः क्लास चल रहा था 17 जनवरी 1968। காலையிலேக்கான கிளாஸ் 17/1/1968। बुधवार को छठी पेज के एकदम मध्य आदि में बात चल रही थी। 6வது பக்கத்துல படிச்சிட்டு இருக்காங்க, மத்தியத்தினுடைய ஆரம்பத்துல படிக்கிறாங்க ஒரே அடியா। यहाँ भारत में कहते हैं कि भारत हमारा देश है। பாரதத்துல சொல்றாங்க இல்லையா, பாரதம் வந்து நம்மளுடைய தேசம்னு। तो जैसे यहाँ कहते हैं भारत हमारा देश है, वैसे विदेशों में भी कहते होंगे। இப்ப எப்படி இங்க நம்ம சொல்றோம் இல்லையா, பாரதம் வந்து நம்மளுடைய தேசம், அதே போல விதேசத்திலயும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா। वहाँ भी कहेंगे ना ये हमारा देश है। ஓ, அதே போல அங்கேயும் கூட சொல்லுவோம் இல்லையா, இது நம்மளுடைய தேசம்னு। बुद्धि कहती है ना कि एक ही देश है भारत। இப்போ பாக்குறோம், புத்தி சொல்லுது இல்லையா, ஒரே ஒரு தேசம் தான் பாரத தேசம்। समझ की बात है कि भारत खंड में क्या होगा। இப்போ இது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பாரத கண்டத்துல என்ன இருக்கும்। सत्युग होगा, सत्युग में तो बहुत थोड़े சத்தியுகம் இருக்கும், அப்புறம் அந்த சத்தியுகத்துல ரொம்ப கம்மியா இருப்பாங்க। होंगे बहुत थोड़े, लेकिन जमीन तो बहुत होगी। ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க, ஆனா வந்து இடம் ஜாஸ்தியா இருக்கும்। जो भी होगा एवरीथिंग न्यू होगा। இப்போ என்னவெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே எவ்ரிதிங் நியூவா இருக்கும்। நியூ அப்படின்னா சாத்விகமா இருக்கும்। தாமசி அப்படின்னா பழசு। இப்போ இது வந்து உங்களோட பூமி இருக்கு, பிரகிருதி இயற்கை। அப்போ உங்களோட பாவ் சுபாவ், அதாவது உங்களோட குணங்கள், உங்களோட நேச்சர், அது கூட நியூ। ஆத்மா भी पलट जाती है ना। அப்போ உங்களோட ஆத்மா கூட மாறிடுது இல்லையா। ஆத்மா पुरानी बनती है कहेंगे ना। அப்புறம் ஆத்மா தான் பழசாகுது அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா। दुनिया में स्वर्ग में मरते नहीं है। மிச்சபடி அங்க புதிய உலகத்துல சொர்க்கத்துல இறக்குறது இல்ல। जलते नहीं, எரியறது இல்ல। परंतु ஆனால் धीरे धीरे आत्मा तामसी ओर की जाती है ना। ஆனா ஆத்மா வந்து மெதுமெதுவா தாமசி பக்கமா போகுது இல்லையா, அதாவது தம பிரதான நிலையை நோக்கி போகுது இல்லையா। அப்போ दुनिया को उनको तमो प्रधान बनना होता है। அப்புறம் உலகம் அதுக்கு வந்து தம பிரதானம் ஆக வேண்டியிருக்கு, அப்போ சத்தோ பிரதானமும் ஆக்குறாங்க। बाप समझाते हैं, அப்போ அப்பா புரிய வைக்கிறாரு। जैसे सोना होता है, இப்ப எப்படி தங்கம் இருக்கு, भाई 24 कैरेट का होता है। இப்ப எப்படி தங்கம் இருக்கு இல்லையா, 24 கேரட் இருக்கு। अच्छा, तो उसको हल्का बनाना है तो क्या करेंगे। இப்ப வந்து அதை லேஸ் ஆக்கணும் அப்படின்னா என்ன செய்வாங்க। हल्का बनाना है तो उसमें दूसरी धातु मिक्स करेंगे। இப்ப வந்து அதை லேஸ் ஆக்கணும் அப்படின்னா அதோட வேற தாதுக்கள் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க। उस दूसरी धातु को अलाय कहा जाता है।
இப்போ அந்த வேற தாதுக்கள் மிக்ஸ் பண்றாங்க இல்லையா, அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா அலாயின்னு சொல்றாங்க ஹிந்தில. ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா மத்த மெட்டல் மிக்ஸ் பண்றது அப்படின்னாலே அதை வந்து மிக்ஸியாரிட்டின்னு சொல்லிடுறாங்கல்ல, அலாயின்னு சொல்றாங்க. அதுதான் ये आत्मा में भी जो आत्माएं जन्म जन्म ऊपर से उतरती रहती हैं, இப்போ எந்த ஆத்மாக்கள் ஜென்ம ஜென்மமா மேல இருந்து இறங்கி வராங்களோ आत्माएं होती है ना, उनका ये संग का रंग का अलाव पड़ता है. அப்போ அவங்க வந்து கீழான கேட்டகரியை சேர்ந்த ஆத்மாக்களா இருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்களோட சங்குக்காரங்க மத்த மெட்டல்ஸ் மிக்ஸ் ஆகுறப்போ அது அலாய் ஆயிடுது இல்லையா. அதே போல மத்த ஆத்மாக்கள் வந்து அவங்களோட சங்குக்காரங்களை வர வர என்ன ஆகுறோம், நம்மளுக்குள்ள மிக்ஸியாரிட்டி வந்துருது. अभी समझे ना तुम्हारी अंदर आत्मा में कैसे अलाव पड़ी. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, உங்களோட ஆத்மாக்குள்ள எப்படி வந்து இந்த மிக்ஸியாரிட்டி வந்தது, எப்படி இந்த அழுக்கு சேர்ந்தது. சத்தியுகத்துல நீங்க எப்போ தேவதையா இருந்தீங்களோ அப்போ பியூர் தங்கமா இருந்தீங்க. அப்புறம் மெதுமெதுவா இறங்கி இறங்கி வந்து நீங்க திரேதால வந்துட்டீங்க. அப்புறம் அந்த ஆத்மாக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் வந்து வெள்ளி வந்து மிக்ஸ் ஆக ஆரம்பிக்குது, ஜென்ம பை ஜென்மா மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடுது. அப்புறம் பாருங்க சொல்லிடுறாங்க, இப்போ சில்வர் ஏஜ்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க, இல்லன்னா என்ன சொல்றாங்க சந்திரவம்சி. அப்ப பாருங்க வித்தியாசம் ஆயிடுது இல்லையா, அவங்க வந்து சூரிய வம்சிகள், அப்புறம் இவங்க வந்து சந்திரவம்சிகள். இப்ப வந்து இந்த மாதிரி மிக்ஸியாரிட்டி ஆயிட்டே போகுது. அப்புறம் அந்த மிக்ஸியாரிட்டிக்கான விஷயங்களை வந்து அப்பா வந்து புரிய வைக்கிறாரு. இப்போ இது வந்து ஆத்மா கொஞ்சத்துக்கு கொஞ்சம் கீழே விழுந்துட்டே இருக்கு. அப்புறம் இந்த சமயத்துல புருஷோத்தம் சங்கம் யுகத்துல நீங்க ரொம்ப உயர்வாகிறீங்க, ஒரே அடியா ரொம்ப உயர்வாகிறீங்க. அப்புறம் உங்களோட குலம் கூட உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமண குலம் உங்களோட இது. பக்தி மார்க்கத்துல அதனாலதான் 9 குலம் மகிமை பாடப்பட்டிருக்கு இல்லையா. இப்ப முதல் நம்பர் குலமும் கூட இருக்கும் இல்லையா. இப்ப பாருங்க நீங்க புரிஞ்சுக்கிறீங்க தான். அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிராமணன், இப்ப யாரு வந்து முதல் நம்பர் பிராமணனும் ஒரே அடியா உச்சி குடும்பி பிராமணனும் ரொம்ப உயர்ந்த பிராமணனும், அப்புறம் அததான் வந்து விராட் ரூபத்துல காமிக்கிறாங்க. அதாவது அந்த விராட் ரூபத்துல முழு உலகமும் அடங்கி இருக்கு. தேவதைகளையும் கூட காமிக்கிறாங்க. இப்போ ரிஷி முனிகளையும் காமிக்கிறாங்க, அப்புறம் சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்ரர்கள் எல்லாரையும் காமிக்கிறாங்க. அப்போ பாருங்க विराट रूप तो छोटे बीज से बढ़कर के बड़ा वृक्ष हो गया. இப்போ அந்த விராட் ரூபம் வந்து சின்ன விதையில இருந்து பெருசாகி பெருசாகி பெரிய மரமாயிடுது. இப்போ சித்திரம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு.
तो बाप कहते हैं इनका अर्थ कोई नहीं जानते. இப்போ சித்திரம் உருவாகி இருக்குதா, ஆனா அப்பா சொல்றாரு இதனுடைய அர்த்தத்தை யாரும் தெரிஞ்சுக்கல. शास्त्र भी पढ़ते रहते हैं, சாஸ்திரங்கள் கூட படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க, अर्थ कुछ भी नहीं जानते. அர்த்தம் ஒண்ணுமே புரிஞ்சுக்கிறது இல்ல. और बाबा तो तुमको सारे शास्त्रों का निचोड़ सार सुनाते हैं. அப்புறம் பாபா வந்து உங்களுக்கு எல்லா சாஸ்திரத்தினுடைய சாரம் அத சொல்றாரு, அத ஃபில்டர் பண்ணி, அதாவது என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வடிகட்டி கொடுக்கறாரு உங்களுக்கு. एक बात का अर्थ करके सुनाते हैं. ஒவ்வொரு விஷயத்தையும் அர்த்தம் பண்ணி புரிய வைக்கிறாரு. ये तुम्हारे जो सभी शास्त्र हैं, இது உங்களுடைய என்னென்ன சாஸ்திரங்கள் இருக்கோ शास्त्रों को लिखने की क्या दरकार रखी थी. இந்த சாஸ்திரங்கள்லாம் எழுதணும்னு என்ன அவசியம் இருக்கு? अभी देखो, இப்ப பாருங்க, कोई को देखो क्राइस्ट का चित्र रखेंगे, ஒரு சிலர் பாருங்க கிரைஸ்டோட சித்திரம் வச்சிருப்பாங்க, कोई साईं बाबा का चित्र रखेंगे, ஒரு சிலர் சாய்பாபா சித்திரம் வச்சிருப்பாங்க. साईं बाबा के पास जाते हैं, சாய்பாபா கிட்ட போறாங்க, कोई आगा खां के पास जाते हैं, அப்புறம் ஒரு சிலர் ஆதம் கா கிட்ட போறாங்க, मुसलमानों के पास भी जाते हैं ना, முஸ்லிம்ஸ் கிட்ட கூட போறாங்க இல்லையா, उनको गुरु कहते. அவங்கள குருன்னு சொல்றாங்க. अब देखो, उन गुरुओं को मानने वालों में कोई बुद्धि है? இப்ப பாருங்க, அந்த குருக்களை ஏத்துக்க கூடியவங்கள அவங்களுக்குள்ள புத்தி இருக்குதா? आजकल देखो कितने गुरु करते हैं, இப்பெல்லாம் பாருங்க எத்தனை குருக்கள் பண்றாங்க. और फिर गुरुओं के पास माइया भी जाती रहती है. அதான் இப்பெல்லாம் எத்தனை குருக்களை தன்னுடைய குரு ஆக்கிக்கிறாங்க. அப்புறம் அந்த குருக்கள் கிட்ட எத்தனை மாதாக்கள் கூட போறாங்க. ऐसे तो नहीं है कि सिर्फ पुरुष ही जाते हैं. அந்த மாதிரி கிடையாது, ஆண்கள் மட்டும்தான் போறாங்க அப்படி இல்ல. हाँ, मुसलमानों के पास जाते हैं, साईं बाबा के पास जाते हैं. ஆமா, முஸ்லிம்ஸ் கிட்ட போறாங்க, சாய்பாபா கிட்ட போறாங்க. फलाना साईं, அந்த ஃபலானா சாய், அவரு சாய், இந்த சாய், साईं बाबा, சீரடி சாய்பாபா. खोड़े वालों को आए साईं बाबा. அந்த முடியெல்லாம் அப்படியே நின்னுட்டு இருக்கும் பாருங்க, அந்த நிறைய முடியெல்லாம் வச்சிருப்பாரு அந்த ஒரு பாபா. फलाना फलाना, அதான் அவரு குரு, இவரு குரு. अरे क्या करते हैं. இது என்ன பண்றாங்க? और वहाँ फिर महफिल होती रहती है उनकी. அப்புறம் அவங்களோட சபைகள் அங்க ஏற்படுத்திட்டே இருக்காங்க. उस महफिल में शराब ले आना, यहाँ भी कोई होंगे जो जाते होंगे वहाँ. அப்போ சபைகளை கூட கூட்டம் கூட்டுறாங்க, அதுல அப்புறம் சாராயம் எல்லாம் கொண்டு வர்றது, இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. அப்புறம் பாபா சொல்றாரு, இங்க கூட ஒரு சிலர் அங்க போறவங்க இருப்பாங்கன்னு சொல்றாரு. भक्ति मार्ग में होते हैं तो सारा ये चलता है ना. பக்தி மார்க்கத்துல இருக்கிறப்போ இது எல்லாமே இருக்குது தானே. 11 जनवरी 1968 की प्रातः क्लास का 7वां दिन, दूसरी लाइन. हमारे पास जो जाते थे अब नहीं जाते. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறவங்க யாரெல்லாம் போனாங்களோ இப்ப போறது இல்ல. हाँ, कोई कोई अंग होता है तो जाते हैं, जा करके ऐसे कोई देखने जाते हैं. அதான் ஒரு சிலர் சும்மா அப்படியே பாக்குறதுக்காக போறாங்க. तो बाप कहते हैं देखो कितने अंधियारे हैं. அப்போ அப்பா சொல்றாரு, பாருங்க எவ்வளவு இருட்டுல இருக்காங்கன்னு. और इस अंधियारे को आ जाता अज्ञान का अंधेरा. அப்புறம் இந்த அஞ்ஞான இருட்டை தான் சொல்றாங்க, அஞ்ஞானமாகிய இருட்டு. ओ बाप बताते हैं ये भक्ति का अंधेरा है. பாருங்க அப்பா சொல்றாரு, இது பக்தியினுடைய இருட்டு. कहाँ भागते रहते, எங்கெங்க அலைஞ்சிட்டே இருக்காங்க. भागना करना, इधर ठोकर खाना उधर ठोकर खाना,
अंधेरा हुआ ना भक्ति मार्ग का। இப்போ இங்கங்கன்னு ஓடுறது, ஓடி அலையிறது, இங்க முட்டிக்கிறது, அங்க முட்டிக்கிறது, अंधेरा हुआ ना भक्ति मार्ग का। இப்போ பக்தி மார்க்கத்தினுடைய இருட்டு இல்லையா இதெல்லாமே? अंधेरे में तो ठोकरें खाते। இப்போ இருட்டுல எல்லாம் अங்கங்கன்னு முட்டிக்கிறாங்க. बच्चों को अंधियारा मार्ग और सोजरी मार्ग का बहुत समझ होनी चाहिए। இப்போ குழந்தைகளுக்கு இருட்டோட வழி அப்புறம் வெளிச்சமான வழி இதெல்லாம் வந்து ரொம்ப புரிஞ்சுக்கணும். भक्ति मार्ग में बता दिया उत्तरायण मार्ग, दक्षिणायन मार्ग। பக்தி மார்க்கத்துல சொல்லிட்டாங்க. அப்புறம் உத்தராயண மார்க், தட்சிணாயன மார்க். भाई उत्तरायण मार्ग में कौन रहते हैं? देवताएं रहते हैं मुक्त। இப்போ உத்தராயண மார்க்கத்துல வந்து யார் இருக்காங்கன்னா தேவதைகள் இருக்காங்க. दक्षिण में राक्षस रहते। அப்புறம் தக்ஷன் சவுத்ல வந்து ராட்சசர் இருக்காங்க. और ये भी बात नहीं है क्या ज्ञान अंधेरे से निकल करके फिर बाबा के पास आते हो तो फिर एकदम रिफ्रेश हो जाते हो। அஞ்ஞான இருட்டுல இருந்து நீங்க அப்பா கிட்ட வரீங்க, அப்ப ஒரேடியா ரிஃப்ரெஷ் ஆயிடுறீங்க. आते तो हो रिफ्रेश होंगे। ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்காக தான் வரீங்க. कोई तो सुट्टा लगाए देते हैं सिगरेट का। இப்போ பாபா சொல்றாரு ஒரு சிலர் வந்து சிகரெட் பிடிக்கிறதுக்கான பழக்கம் இருக்கு. तो संग है ना। இப்போ சங்கம் இருக்கு. तो देखो कहा जाता है संग तारे कुसंग बोले। அப்ப என்ன அர்த்தம்? அவங்க அந்த மாதிரி ஆனா இருக்கிறவங்க கூட தொடர்புல போறாங்க இல்லையா? அப்ப அதனாலதான் இந்த மாதிரி சொல்றாங்க சங்கத்தாரே குசங்கோரு. அதாவது நல்லவங்க தொடர்புல இருக்கிறப்ப அவங்க என்ன செய்யறாங்க, மேல போறாங்க. கீழானவங்க தொடர்புல போனாங்கன்னா கீழே போயிடுறாங்க. अब ये तो तारने वाले का संग तो एक ही का ही है। மேல கூட்டிட்டு போகக்கூடியவர் அப்படின்னா அது ஒரே ஒருத்தரோட தொடர்புனாலதான். बाकी तो सब डूबने वाले। மிச்சம் எல்லாருமே வந்து மூழ்க அடிக்கக்கூடியவங்க தான். तो तुम्हारा है असली सत्ता का संग। இப்போ உங்களுடையது வந்து உண்மையான சத்தியமான சங்கம். जो तुम अभी पार जा रहे हो। இப்போ வந்து நீங்க கடந்து போறீங்க. आगे तो सब भक्ति मार्ग में डूब रहे हैं ना। மிச்சம் எல்லாரும் வந்து பக்தி மார்க்கத்துல மூழ்குறாங்க இல்லையா? दल दल में फंसे पड़े हैं। புதகுழியில மாட்டிட்டு இருக்காங்க. जैसे जैसे निकलना चाहते हैं और दलदल में नीचे घुसते जाते हैं। எந்த அளவுக்கு வெளியே வரணும்னு முயற்சி பண்றாங்களோ அந்த அளவுக்கு புதகுழியிலேயே போயிட்டு இருக்காங்க, கீழே மாட்டிட்டே இருக்காங்க. நல்லது. पीछे फिर क्या होता है? அப்புறம் பின்னாடி என்ன ஆகுது? जो तुम नीचे उतरते आते हो। நீங்க இந்த மாதிரி கீழே இறங்கிட்டே வரீங்கல்ல, அப்ப என்ன ஆகுது? किसका संग कहेंगे? இப்ப யாரோட தொடர்புன்னு சொல்ல முடியும்? कौन सा कुसंग हुआ? அப்படி என்ன கெட்டவங்க தொடர்பு? तो बाप बताते हैं कुसंग है अंत में रावण का। இப்போ அப்பா சொல்றாரு இப்போ दस दिखाते हैं ना। இப்ப கெட்ட சங்கம் அப்படின்னா என்னது? ராவணனோட சங்கம். 10 தலையை வந்து காமிக்கிறாங்க இல்லையா? दसों धर्म जो खास खास है दुनिया में। இப்போ 10 தர்மங்கள் முக்கியமான தர்மங்கள் இருக்கு இல்லையா உலகத்துல? ये 10 धर्म पिताएं भी है। 10 தர்மங்கள் இருக்கு அப்படின்னா 10 தர்ம பிதாக்களும் இருக்கிறாங்க. तो उनमें सब में दिखाते हैं, बात बताते हैं कि 5 विकार पुरुष के। அப்ப அதுல வந்து காமிக்கிறாங்க, அதுல 5 விகாரங்கள் வந்து ஆண்களுடையது, 5 विकार स्त्री के। அப்புறம் 5 விகாரங்கள் வந்து பெண்களுடையது. कौन कौन सी स्त्री के 5 विकार? 5 விகாரங்கள் பெண்களுடையது என்னென்ன?
जो सुधरते हैं तो देवताएं भी बन जाते हैं, திருந்தினாங்க அப்படின்னா தேவதைகள் கூட ஆயிடுறாங்க, देवता जैसे, தேவதை போல. परंतु राक्षस भी बन जाते हैं, அப்புறம் ராட்சசர்களாவும் ஆயிடுறாங்க, दैत्य बन जाते हैं। कौन? அரக்கர்கள் ஆயிடுறாங்க। इनके 5 विकार कौन से? இப்ப பெண்களுடைய 5 விகாரம் எதுன்னு கேக்குறாரு। अरे एक लिखो तो सब जान जाएंगे। हाँ, पृथ्वी जलवायु अग्नि आकाश। ஒன்னு எழுதுங்க எல்லாம் புரிஞ்சுப்போன்னு சொல்றாங்க। ஆமா, பிருத்திவி ஜலம் வாயு அக்னி, அதான் நிலம் நீர் காற்று ஆகாயம் பூமி। इनको देवता भी तो कहते हैं। இத வந்து தேவதைன்னு கூட சொல்றாங்க இல்லையா। जन्म लेते लेते नीचे उतरते उतरते एकदम रावण के सिर बन जाते। இப்போ கீழே இறங்கி இறங்கி ஒரே அடியா ராவணனோட தலையாயிடுறாங்க। இப்போ ஆண்களோட முகத்தோட வந்து இணைஞ்சிடுதுன்னு சொல்றாரு। அதான் காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம்। 5 रावण के खास सिर है ना। இது ராவணனோட 5 முக்கியமான தலை இல்லையா। तो सहज बातें हैं समझने की। இப்போ இதெல்லாம் வந்து சகஜமான விஷயங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு। हाफ एंड हाफ है। அப்போ ஹாஃப் அண்ட் ஹாஃப் எல்லாம் பாதி பாதின்னு சொல்றாங்க। आगे में राम राज्य, आगे में रावण राज्य। इस दुनिया में तो ऐसे है ना, आधा आधा। இப்ப இந்த உலகத்துல இந்த மாதிரி பாதி பாதி இருக்கு இல்லையா। பாதியில வந்து ராமராஜ்யம், பாதி வந்து ராவணனுடைய ஆட்சி। சாஸ்திரங்கள்ல சொல்லவும் செய்யறாங்க, அதாவது பிரம்மாவோட இரவு, பிரம்மாவோட பகல்। இப்ப இரவு பகல் வந்து பாதி பாதியா தான் இருக்கும் இல்லையா। 12 மணி நேரம் இரவு, 12 மணி நேரம் பகல்। அப்புறம் இரவு எப்படி ஆகுது, பகல் எப்படி வருது। அப்புறம் சொல்றாங்க இல்லையா, சங்கு தாரே குசங்கு போரே। दुनिया में तो कलयुग के अंत में आकर के सारा ही लतसंग। கலியுகத்துல வந்து எல்லாமே வந்து லத்த சங்கம்னு சொல்றாங்க, அதாவது கெட்டவங்களோட தொடர்பு। अभी तुम बच्चों को तो सत्संग मिला। இப்போ குழந்தைங்களாகி உங்களுக்கு சத்சங்கம் கிடைச்சிருக்கு। सत्य मने सच्चा, சத்தியம் அப்படின்னாலே உண்மையானது, ட்ரூத்। अंग्रेजी में कहते हैं ना, गॉड इज द ट्रूथ। ஆங்கிலத்துல சொல்றாங்க இல்லையா, காட் இஸ் ட்ரூத்। तो तुमको सच्चा करता मिला है। இப்போ உங்களுக்கு உண்மையிலே செய்யக்கூடியவர் கிடைச்சிருக்காரு। सत्य है ना, சத்தியம் இருக்கு இல்லையா। वो तो ऐसे लकब है, सत्य साईं बाबा। அவங்க வந்து சத்ய சாய்பாபான்னு சும்மா டைட்டில் வச்சுக்கிறாங்க। बाद में मर मिल जाते हैं, कोई स्वर्ग थोड़ी बना के जाते हैं। அப்புறமா என்ன ஆயிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க। ஏதாவது சொர்க்கத்தை உருவாக்கிட்டா போறாங்க। बाकी उनके फॉलोअर्स सत्य सत्य बोलते हैं। மிச்சபடி அவங்க ஃபாலோவர்ஸ் வந்து சத்து சத்துன்னு உண்மையானவர் உண்மையானவர்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க। तुमको समझाने के लिए तो कोई नई बात हो रही है, तुमने ये बात कल्प कल्प समझी। உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்னும் புதிய விஷயங்கள் கிடையாது, நீங்க வந்து கல்ப கல்பமா இந்த விஷயங்களை புரிஞ்சிருக்கீங்க। कल्प कल्प तुमको सत्य बाबा का संग मिला है। அப்புறம் கல்ப கல்பமா உங்களுக்கு உண்மையான அப்பாவோட தொடர்பு கிடைச்சிருக்கு। कुसंग फिर रावण का मिल जाता है। அப்புறமா கெட்டவங்களோட தொடர்பு, ராவணனோட தொடர்பு கிடைச்சிருது। दुनिया में आते आत्मलोक से, இந்த உலகத்துக்கு ஆத்மலோகத்துல இருந்து வராங்க।
इतना सुखी ही सुख। அப்ப எவ்வளவு சுகமே சுகமா இருக்காங்க. और फिर அப்புறமா जब वापस जाने का टाइम होता है, எப்ப திரும்பி போறதுக்கான நேரம் வருதோ तो सुख भोगते 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 नीचे गिरते जाते। அப்புறம் சுகம் அனுபவிச்சு அனுபவிச்சு கீழே விழுந்துட்டே போறாங்க. कुसंग लग जाता है रावण। ராவணனோட கெட்ட தொடர்பு வந்துருது. बरोबर नीचे उतर उतर के देखो हमारा क्या हाल हो गया। இப்போ கண்டிப்பா பாருங்க, நம்ம கீழே இறங்கி இறங்கி நம்மளோட நிலைமை என்ன ஆயிடுச்சு. बाप ने बताया ना, हमको तो सब कुछ बताया। இது அப்பா சொல்லிருக்காரு இல்லையா, நம்மளுக்கு அப்பா எல்லாமே சொல்லிருக்காரு. नहीं तो पहले तो हम कुछ भी नहीं जानते थे। இல்லன்னா நம்ம முதல்ல எல்லாம் ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம இருந்தோம். दूसरे तो मनुष्य भी कुछ भी नहीं जानते, बिल्कुल नहीं जानते वो तो। இப்போ மத்த மனிதர்கள் ஒண்ணுமே தெரிஞ்சுக்கிறது இல்ல. अब ये बात भी तुम बच्चे जानते हो कि बरोबर जो राजधानी है, இப்போ இந்த விஷயம் குழந்தைங்களாக நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. அப்ப கண்டிப்பா ராஜதானி இருக்கு. वो तो बाप ही स्थापन करते हैं। இப்போ அத அப்பா தான் உருவாக்குறாரு. बाप हर धर्म वालों की राजधानी स्थापन करते हैं। அப்புறம் அப்பா ஒவ்வொரு தர்மத்தை சேர்ந்தவங்களுடைய ராஜதானியை உருவாக்குறாரு. என்ன और धर्म पिताएं तो आते हैं सिर्फ धर्म अपन धर्म की स्थापना करते हैं। இப்போ மத்த தர்ம பிதாக்கெல்லாம் வராங்க, தன்னோட தர்மத்தை மட்டும்தான் உருவாக்குறாங்க. जैसे ज्ञान चंद्रमा ब्रह्मा है, இப்ப எப்படி ஞான சந்திரமா பிரம்மா இருக்காங்க, कौन सी स्थापना करते हैं? எதை உருவாக்குறாரு? अरे कौन से ब्राह्मण वंश की स्थापना करते हैं? ब्राह्मण तो ढेर सारे होते हैं। இப்போ பிராமணர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எந்த பிராமண வம்சத்தை அவர் உருவாக்குறாரு? क्या सूर्यवंशी ब्राह्मणों की स्थापना करते हैं? அப்ப என்ன சூரியவம்சி பிராமண குலத்தை உருவாக்குறாரா? चंद्रवंश की स्थापना खुद ही இல்ல, உருவாக்குறது இல்ல. சந்திர வம்சத்தை உருவாக்குறாரு. ज्ञान चंद्रमा है, அவரே ஞான சந்திரமா. तो अकूट ज्ञान भंडार का बच्चा थोड़े हुआ डायरेक्ट। அப்ப அவர் என்ன டைரக்டான அளவில்லாத ஞான பண்டாரியினுடைய குழந்தையா என்ன அவரு? नहीं हुआ ना। அந்த மாதிரி இல்ல இல்லையா? जो भी बच्चे पैदा होंगे उनको क्या कहेंगे? அப்போ யாரெல்லாம் குழந்தைகள் பிறக்கிறாங்களோ அவங்கள என்ன चंद्रवंशी சொல்றது? हुए ना। சந்திரவம்சிகள் இல்லையா? ஆமா. बाकी तुम्हारी तो जो सूर्यवंशी राजधानी है उसमें जो कल पहले आए होंगे वही। மிச்சபடி உங்களோட சூரியவம்சி ராஜதானி இருக்கு இல்லையா, கல்பத்துக்கு முன்னாடி யார் வந்தாங்களோ அவங்கதான் வருவாங்க. அப்புறம் கண்டிப்பா வருவாங்க. तुम्हारी राजाई तो जरूर स्थापन होगी। क्यों? அப்புறம் உங்களோட ராஜாங்கம் கண்டிப்பா ஸ்தாபனை ஆகும், உருவாகும். ஏன்? तुमको कोई बाप मिला है? ஏன்னா உங்களுக்கு அந்த அப்பா கிடைச்சிருக்காரு. எந்த அப்பா? सब धर्मों में जाकर के सब धर्म वालों की राजधानी पहले पहले वो जाकर के स्थापन करता है ना। இப்போ முதல்ல அவர் போயிட்டு எல்லா தர்மத்தினுடைய ராஜதானியை உருவாக்குறாரு இல்லையா, ஸ்தாபனை செய்யறாரு. स्थापन कर पाते। அப்ப அந்த தர்ம பிதாக்கள்லாம் ஏன் அவங்களோட ராஜதானியை ஸ்தாபனை செய்ய முடியறது இல்ல தெரியுமா? राजू नहीं सीखा ना बाप से। ஏன்னா அவங்க எல்லாம் அப்பா கிட்ட இருந்து ராஜயோகம் கத்துக்கல இல்லையா. उनके आधार मूर्तों ने भी नहीं सीखा। அப்ப அவங்களோட ஆதார் மூர்த்திகள் கூட கத்துக்கல. उनकी बीज रूप आत्माओं ने भी नहीं सीखा। அவங்களோட விதேவரூபமான ஆத்மாக்கள் கூட கத்துக்கல. बाप को पहचान पहचान करके भाग जाते। அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஓடி போயிடுறாங்க. बाकी तुम बच्चों की तो राजाई जरूर स्थापना। மிச்சபடி குழந்தைங்களாகிய உங்களுடைய ராஜாங்கம் கண்டிப்பா ஸ்தாபனை ஆகணும். और तुम बच्चे जरूर विश्व के मालिक बनेंगे। அப்புறம் குழந்தைங்களாகிய நீங்க கண்டிப்பா விஸ்வத்தினோட முதலாளி ஆவீங்க. अरे बच्चे बादशाही तो बहुत है। குழந்தைங்களே, பாதுஷாய் ராஜாங்கம் நிறைய இருக்கு. इतनी बादशाही, எத்தனை ராஜாங்கம் இருக்கு? सारा सागर तुम्हारा होगा। முழு கடலும் உங்களுடையதா இருக்கும். ऐसे नहीं भाई
अटलांटिक महासागर पर तुम्हारा अधिकार नहीं। இப்ப இந்த மாதிரி கிடையாது, அட்லாண்டிக் மகாசாகர் மேல நம்மளோட அதிகாரம் இல்ல। अभी अभी देखो 7 सागरों में ये सागर एक ही सागर बट गए। இப்ப வந்து பாருங்க, 7 கடல்ல இருந்து ஒரே கடல் தான் 7 கடலா பிரிஞ்சிருச்சு। तो क्या तुम्हारा उसके ऊपर आधिपत्य है किसी को? அப்ப என்ன உங்களோட அதிகாரம் எது மேலயாவது இருக்குதா? तुम्हारा जो हिंद महासागर कहा जाता है उसमें भी घुसपैठ होती है। இப்போ இந்து மகாசாகர்னு சொல்றாங்க இல்லையா, இந்திய பெருங்கடல்னு சொல்றாங்க, அதுல கூட வந்து இந்த ஒற்றர்கள்லாம் உள்ள நுழைஞ்சிட்டு இருக்காங்க। இப்போ அதுல கூட வந்து மத்தவங்க தலையிட்டு இருக்காங்க। இப்போ அப்பா வந்து உங்களோட என்ன ராஜதானி ஸ்தாபனை செய்யறாரோ அப்போ உலகத்துல உங்களோட கடல் எல்லாமே ஒன்னா இருக்கும்। என்ன என்ன செய்வாங்க? என்னது முழு உலகத்திலயும் வெள்ளப்பெருக்கே வெள்ளப்பெருக்கு தான் இருக்கும்। எல்லா கடலும் இணைஞ்சு ஒன்னாயிடுமா இல்லையா? இப்ப வெள்ளப்பெருக்கு வந்தது அப்படின்னா எல்லாம் இணைஞ்சும் ஒன்னாயிடும்। எப்படி ஒன்னாயிடும்? जो भी 7 महाद्वीप बड़े बड़े गाये हुए हैं ना, इसे कलयुग की दुनिया में இந்த கலியுக உலகத்துல வந்து பெரிய பெரிய கண்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து வெள்ளப்பெருக்குல மூழ்கிடும்। அப்போ உங்களோட பூமியும் கூட ஒண்ணுதான் இருக்கும், உங்களோட கடலும் கூட ஒண்ணுதான்। अभी तो इस दुनिया में सागर में भी झगड़ा और जमीन में भी झगड़ा। இப்ப இந்த உலகத்துல எப்படி இருக்கு, அந்த கடல் மேலயும் சண்டை, அப்புறம் நிலப்பரப்பு மேலயும் சண்டை இல்லையா? भारत पाकिस्तान का जमीन का झगड़ा होता है कि नहीं? பாரதம் மற்றும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல நிலப்பரப்பு பத்தி பிரச்சனை வருதா இல்லையா? चीन और भारत का, சைனா மற்றும் பாரதத்துக்கு நடுவுல चीन में देखो அவங்களுக்கும் சண்டை நடக்குது। तिब्बत में कितनी जमीन? சீன்ல பாருங்க, திபெத்ல வந்து எவ்வளவு இடம் இருக்கு? तुम्हारा जो है ना क्या वो हिमालय की चोटी बड़ी ऊंची थी ऊंची। இப்போ உங்களோட அந்த இமயமலை இருக்கு இல்லையா, இமயமலைத்தினுடைய உச்சி உயர்ந்ததிலும் உயர்ந்தது எவரெஸ்ட் உச்சி। जिसकी मिसाल देते हैं ब्राह्मण चोटी। அத வந்து பிராமணனுடைய உச்சி குடும்பிக்காக எடுத்துக்காட்டு சொல்றாங்க। அது யாரோட அண்டர் த கண்ட்ரோல்ல வந்துருது தெரியுமா? சென்னை என்ன சொல்றீங்க? சென்னையா? अरे साथ बौद्धियों के कंट्रोल आ जाएगी, चाइना के कंट्रोल। अरे பௌத்திகளுடைய கண்ட்ரோல்ல வந்துருது, சைனாவோட கண்ட்ரோல்ல வந்துருதுன்னு யாரோ சொல்றாங்க। चाइना चाइना के कंट्रोल में आ गई तुम्हारी भारत देश। என்ன பாரத தேசம் சைனாவோட கண்ட்ரோல்ல வந்துருமா? किसके कंट्रोल में आ गया? யாரோட கண்ட்ரோல்ல வந்துருச்சு? अरे क्रिश्चियंस कंट्रोल में आया ना लास्ट में। லாஸ்ட்ல கிறிஸ்டியன்ஸோட கண்ட்ரோல்ல வந்தது இல்லையா? ईसाइयों की गवर्नमेंट हुई ना, और கிறிஸ்டியன்ஸோட கவர்மெண்ட் நடந்தது இல்லையா? भी बंटवारा करके हिंदुस्तान पाकिस्तान का तो भी किसका कंट्रोल कहेंगे? उनका कंट्रोल कहेंगे या नहीं कहेंगे? இந்தியா பாகிஸ்தான் ரெண்டும் பிரிஞ்சிருச்சு, ஆனாலும் கூட யாரோட கண்ட்ரோல், அவங்களோட கண்ட்ரோல்னு சொல்லுமா இல்லையா? अब क्रिश्चियंस का कंट्रोल है या नहीं है? இப்போ கிறிஸ்டியன்ஸோட கண்ட்ரோல் இருக்கா இல்லையா? जो பாருங்க, क्रिश्चियंस की राजधानी तो दुनिया में है।
கிறிஸ்டியன்ஸோட ராஜதானி உலகத்துல இருக்கு. कहते हैं लंदन, சொல்றாங்க லண்டன் बड़ी राजधानी है ना, பெரிய ராஜதானி இல்லையா, पुरानी राजधानी है, பழமையான ராஜதானி. लेकिन ஆனா वहाँ की महारानी आती है तो पासपोर्ट लेके आती है, அங்க இருக்கக்கூடிய மகாராணி வந்தாங்கன்னா பாஸ்போர்ட் எடுத்துட்டு வராங்களா? है नहीं आती. இல்ல. यहाँ भारत की गवर्नमेंट से वीजा लेती है, परमिशन लेती है. இங்க பாரதத்தினுடைய கவர்மெண்ட்ல இருந்து பர்மிஷன் வாங்குறாங்களா, விசா வாங்குறாங்களா? नहीं लेती. எடுக்கிறது இல்ல. और यहाँ के राष्ट्रपति को, प्रधान ஆனா இங்க இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி, பிரதான மந்திரி को वहाँ जाना हो, அங்க போகணும் அப்படின்னா ब्रिटेनिया में वही लंदन में, அதாவது லண்டனுக்கு போகணும் அப்படின்னா तो क्या करना पड़ेगा? அப்ப என்ன செஞ்சாகணும்? वहाँ की गवर्नमेंट से அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கிட்ட இருந்து लेना पड़ेगा, என்ன எடுக்கணும்? वीजा लेना पड़ेगा. விசா வாங்கணும். है? तो आधीन हुए या स्वाधीन हुए? அப்ப என்ன அடிமையா இருக்காங்களா இல்ல சுதந்திரமா இருக்காங்களா? आधीन, भारत आधीन है ना, அடிமையா இருக்கு இல்லையா, பாரதம் வந்து அடிமையா இருக்கு. ஆமா. तो देखो तुम तो सारी बातें समझ गए. இப்போ பாருங்க, நீங்க வந்து எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டீங்க. पहले कुछ भी नहीं जानते थे, முதல்ல ஒண்ணுமே தெரிஞ்சுக்காம இருந்தீங்க. अभी तो तुम जान गए हो இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. कि हम अपनी राजधानी में जरूर जाएंगे அதாவது நம்மளோட ராஜதானிக்கு கண்டிப்பா போவோம். और तुम सारे विश्व के मालिक बने, அப்புறம் நீங்க முழு உலகத்தினுடைய முதலாளி ஆவீங்க. सारे सागर के मालिक, सारी जमीन के मालिक. கடல் எல்லாத்துக்கும் முதலாளி, எல்லா பூமிக்கும் முதலாளி நீங்க. अभी तो भारत ही खुद जमीन पर है, कितने झगड़े. இப்போ பாரதத்தோட பூமியில எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சண்டைகள் இருக்கு. पानी पर भी कितना झगड़ा, தண்ணிக்காகவும் எவ்வளவு சண்டை, नदियों के पानी पर झगड़ा. நதிகளோட தண்ணிக்காக எவ்வளவு சண்டை. अभी चीन क्या प्रोग्राम बनाएगा? இப்போ சைனா என்ன ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கு? तुम्हारी बड़ी जो बड़ी नदी है ना, ज्यादा पानी वाली कौन सी नदी है? உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரியதிலும் பெரிய நதி இருக்கு இல்லையா, ரொம்ப தண்ணி உடைய நதி எது मालूम है? தெரியுமா? ब्रह्मपुत्र. பிரம்மபுத்திரா. चीन से आती है ना, அது சீனால இருந்து வருது இல்லையா. वो सारा पानी वो लेने का इंतजाम कर रहे हैं, सारा पानी इधर से ले लें. அவங்க எல்லா பானியும் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. எல்லா பானியும் இங்க இருந்து எடுத்துக்கணும். भारत में कुछ भी पानी नहीं करना. பாரதத்துக்கு எந்த தண்ணியும் போக விடக்கூடாது. அப்ப பாருங்க, सारा आसाम वगैरह के जितने भी छोटे मोटे देश प्रदेश हैं, இப்போ இந்த ஆசாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரதேசங்கள் என்னென்ன இருக்குதோ, बंगाल है, பங்கால் இருக்கு, क्या होगा? என்ன ஆகும்? पानी इनको मिलेगा फिर? அப்புறம் இவங்களுக்கு எல்லாம் தண்ணி கிடைக்குமா? नहीं. இல்ல, கிடைக்காது. उधर भारत से ही पश्चिम भारत में नदियां है ना, அதாவது மேற்கு இந்தியால வந்து, வெஸ்ட் இந்தியால வந்து அங்க வந்து நதிகள் இருக்கு இல்லையா, पंचनद कहा जाता है. பஞ்ச நபுன்னு சொல்றாங்க. அத ये नब जिनाओ, रावी, तो कौन सी पहाड़ से निकलती? हिमालय पहाड़ से निकलती है ना. இப்போ இதெல்லாம் வந்து இந்த நதிகளை சொல்றாங்க. இதெல்லாம் எங்க இருந்து வருது? இமாலயத்துல இருந்து வருது இல்லையா. और हिमालय पहाड़ का ज्यादा हिस्सा तो सारा भारत में ही है. இமயமலையினுடைய அதிக பகுதி வந்து பாரதத்துல தான் இருக்கு. अगर भारत के लोग ऐसा प्लान बनाए ஒருவேளை பாரதத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணாங்கன்னா, कि नदियों का पानी हम दूसरे देश में जाने ही नहीं देंगे, அதாவது நதிகளோட தண்ணியை வந்து நம்ம மத்த தேசத்துக்கு போகவே விடக்கூடாது, उसको डाइवर्ट कर देंगे அதை வந்து டைவர்ட் பண்ணிடுவோம், अपने देश की ओर.
நம்ம தேசத்தின் பக்கமா டைவர்ட் பண்ணணும். तो फिर झगड़ा बढ़ेगा कि नहीं? அப்புறம் சண்டை சச்சரவு அதிகமாகுமா இல்லையா? हाँ? ஆமா. तो देखो அப்போ பாருங்க, कि पानी के ऊपर भी झगड़ा இந்த தண்ணிக்காகவும் எவ்வளவு சண்டை. नहीं तो भारत में तो पहले ऐसे धार्मिक लोग होते थे, இல்லன்னா பாரதத்துல இந்த மாதிரி தாரணை உடையவங்க இருந்தாங்க. जो அதாவது पानी पिलाने के लिए फ्री प्रबंध करते थे सड़कों पर. ரோடுகள்ல எல்லாம் தண்ணி குடுக்கறதுக்காக ஃப்ரீயா ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாங்க. हाँ, अब ये है कि भले आसमान के ऊपर झगड़ा नहीं है, ஆனா இப்ப என்ன அப்படின்னா வானத்தின் மேல இப்ப சண்டை இல்ல, வானத்துக்காக சண்டை போடுறது இல்ல. फिर झगड़ा नहीं है तो भी बिना परमिशन के जा सकते हैं. ஓ, வானத்துல வானத்துக்காக இப்ப எந்த சண்டையும் இல்ல, ஆனாலும் கூட பர்மிஷன் இல்லாம போக முடியுமா? दूसरे देश के ऊपर जो आसमान है उसमें जा सकते हैं. மத்த தேசத்துக்கு மேல இருக்கக்கூடிய வானம் இருக்கு இல்லையா, அது மேல போக முடியுமா பர்மிஷன் இல்லாம? नहीं जा सकते ना. இல்ல, போக முடியாது இல்லையா? तो भी झगड़ा तो कहेंगे ना. அப்ப கூட என்னது சண்டைன்னு தானே சொல்லுவோம். देखो அப்ப பாருங்க, गांव के लिए भी एक झगड़ा, கிராமத்துக்காகவும் சண்டை. या भारत स्टेट गवर्नमेंट आपस में लड़ती है कि नहीं? இங்க பாரதத்தினுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடுதா இல்லையா? हाँ. ஆமா. ये गांव हमारा, ஆமா, இந்த கிராமம் எங்களுடையது, ये टुकड़ हमारा. இந்த நிலம் எங்களுடையது. और तुम ये जानते हो कि बरोबर हम तो अभी सारे विश्व के, सारे आसमान के, सारे सागर के मालिक हो. அப்புறம் நீங்க தெரிஞ்சிருக்கீங்க, நம்ம எல்லா பூமி, கடல், வானம் எல்லாத்துக்கும் முதலாளி நாம. और हमारे मुकाबले में कोई दूसरा तो है दुनिया में, दूसरे धर्म वाला मालिक बनेगा ही नहीं. நம்மள கம்பேர் பண்றப்போ வேற யாரும், வேற எந்த தர்மத்தை சேர்ந்தவங்களும் முதலாளி ஆகவே மாட்டாங்க. हम सारी दुनिया के एकदम मालिक. நம்ம முழு உலகத்துக்கும் ஒரேடியா முதலாளி. तो अब देखो तुम्हारी बुद्धि में बैठा है, இப்ப பாருங்க, உங்களோட புத்தியில பதிஞ்சிருக்கு कि हम विश्व के मालिक कैसे बनते हैं, அதாவது நாம முழு உலகத்துக்கு முதலாளியா எப்படி ஆகுறோம், और कैसे विश्व में शांति स्थापन होती है. அப்புறம் எப்படி முழு உலகத்திலேயும் அமைதி உருவாகுது. ஓம் சாந்தி.